இந்த சத்தத்தை கேட்கிற யார் ஒருத்தர் இன்னைக்கு நீங்க சொல்லலாம், பாஸ்டர் என்னால முடியவே இல்லை, என்னால முடியல, இந்த பிரச்சனை என்னால சகிக்கவே முடியல, இந்த சூழ்நிலை என்னால தாங்கவே முடியல, நான் இன்னைக்கு முழுக்க முழுக்க ஒரே ஒரு வார்த்தை சொல்லணும்னா என்னால முடியல பாஸ்டர், என்னால முடியல. ஆனா நீங்க வேதத்துல வாசித்து பார்த்தீர்களானால் யாரெல்லாம் முடியல, இதுக்கு மேல என்ன விட்டுருங்கன்னு சொன்னாங்களோ அவங்க யாரையுமே ஆண்டவர் முடியலன்னு சரிப்பா விட்டுரு அப்படின்னு சொல்லவே இல்லை. முதல்ல நீங்க எலியாவை பார்க்கும்போது எலியா என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே என்னால முடியல, இதுக்கு மேல என்னால எல்லாம் வாழ முடியாது, எனக்கு முடிஞ்சிருச்சு, நான் ரொம்ப கஷ்டப்பட்டாச்சு, நான் எவ்வளவு ட்ரை பண்ணியாச்சு, எனக்கு ஒண்ணு பண்ணுங்க, இனி இந்த உலகத்துல வாழ்றது கூட நான் விரும்பல, என்னை எடுத்துக்குங்க ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்றாரு. ஆனா ஆண்டவர் அவனுக்கு ஒரு பலனை கொடுத்து கர்த்தர் சொல்லுகிறார், 40 நாள் ஒரு நாள் கூட பிரயாணம் பண்ண முடியல, அவரால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியல. நடு வழியில தன்னுடைய வேலைக்காரனை முன்னாடி நிறுத்திட்டு ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சு அப்படியே சுருண்டு படுத்து கிடக்கிறாரு. ஆண்டவரே என்னால ஒரு அடி கூட நகர்த்த முடியாது, நான் எங்கேயுமே போக மாட்டேன், இதுக்கு மேல நடக்கிறதுக்கு எனக்கு பலனே இல்லைன்றாரு. ஆனா பலனே இல்லைன்னு முடியலன்னு சொன்ன அந்த ஊழியக்காரனை கர்த்தர் 40 நாட்கள் இரவும் பகலும் ஓரேபி என்னும் பர்வதம் மட்டும் கர்த்தர் நடக்க பண்ணி இருக்கிறார். நான் நம்புகிறேன், நான் ஆராதிக்கிற தெய்வம், நம்ம ஆராதிக்கிற தெய்வம் அவர் சாதாரணமானவர் அல்ல. நீங்க எப்ப முடியலன்னு சொல்றீங்களோ, உங்க மனசுல முடியலன்னு தோணுதா, நான் நம்புறேன் நீங்க முடியலன்னு சொன்ன அந்த வார்த்தை கர்த்தருடைய சமூகத்திற்கு போய் எட்டுமே ஆனால் உங்களையும் கர்த்தர் அந்த ஊழியக்காரனை போல அவருடைய பலத்தினால் நீங்க ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாத உங்களை இரவும் பகலும் 40 நாட்கள் மலை மேல நடக்க வைக்கிறதற்கு ஆண்டவரால முடியும். என்னால முடியலன்னு நீங்க சோர்ந்து போகாதீங்க, என்னால முடியலன்னு மனம் தளராதீங்க, என்னால முடியலன்னு விட்டு ஓடலாமான்னு நினைக்காதீங்க. நான் நம்புறேன் இதுவரைக்கும் உங்க பலத்தால முடிஞ்சதை நீங்க செஞ்சீங்க, உங்க பலத்தால இவ்வளவு தூரம் வர முடியுமானால் இந்த ஜெபத்திற்கு பிற்பாடு உங்க வேலையில உங்க வாழ்க்கையில கர்த்தருடைய பலன் உங்களோடு கூட இருக்கும். கர்த்தருடைய பலன் இருக்குமானால் நீங்கள் நினையாத எட்டமான உயரத்திற்கு நடந்து போவீர்கள்.